இந்தியாவில் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பு மருந்துக்கு ஒப்புதல் தர அரசுக்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு பரிந்துரை. அவசரகால பயன்பாட்டுக்கு ஒப்புதல் அளிக்க பரிந்துரை என தகவல். உருமாறிய கொரோனாவால் இந்தியாவில் மேலும் 4 பேர் பாதிப்பு. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 29ஆக உயர்வு. சென்னை, திருவள்ளூர், நெல்லை, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை கொரோனா தடுப்பூசிக்கான ஒத்திகை. மொத்தம் 17 இடங்களில் ஒத்திகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். போலி நீட் சான்று விவகாரத்தில் பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த பல் மருத்துவர் பாலச்சந்திரன் கைது. ஜனவரி 11ஆம் தேதி வரை சிறையில் அடைப்பு. பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தில் தமிழக அரசின் பங்கு அதிகரிப்பு. 1152 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம். புத்தாண்டையொட்டி டாஸ்மாகில் நேற்று ஒரே நாளில் 159 கோடி ரூபாய்க்கு விற்பனையான மது வகைகள். அதிக அளவாக சென்னை மண்டலத்தில் 48 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான திட்ட மதிப்பீடு 1264 கோடி ரூபாயிலிருந்து 2000 கோடி ரூபாயாக உயர்வு. ஜப்பான் நிறுவனத்துடன் மார்ச் இறுதிக்குள் கடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என மத்திய சுகாதாரத்துறை தகவல். குற்றால அருவியில் 2 நாட்களுக்கு பின் பொதுமக்களுக்கு அனுமதி. வெள்ளப்பெருக்கால் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். இதுவரை இல்லாத அளவாக டிசம்பரில் ஜிஎஸ்டி வசூல் 1,15,000 கோடி ரூபாயாக அதிகரிப்பு. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 12 விழுக்காடு அதிகம்.